Exercise 1.4 Question number 1. Solve the following system of linear equations by Cramer's rule. By using Cramer's rule, we have to find the solution of the given system of linear equations. First subdivision given equation எழுதிருக்கோம். இந்த given equationல எத்தனை variables இருக்குன்னு பாருங்க. First equationல x, y 2 variables. Second equationலயும் x, y 2 variables இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான் வரும். இந்த கான்ஸ்டன்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடு தான் எப்போதும் இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கலாமா? இப்போ என்ன எழுதுவோம்? 5x minus 2y is equal to plus 16. ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா minus 16 ஆகிடும். ஸோ 5x minus 2y is equal to minus 16 தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் x plus 3y is equal to minus 7. ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது plus 7 ஆகிடும். ஸோ இதுதான் ஈக்குவேஷன். ஸோ டெல்டா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? டெல்டாங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் என்ன மேட்ரிக்ஸ்? வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 5 minus 2. செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் 1 3. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் டெல்டா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 15 minus 2 is equal to 15 plus 2 is equal to 17. 17 இதான் டெல்டாவோட வேல்யூ. டெல்டாவோட வேல்யூ வந்து கண்டிப்பாக நாட் இஸ் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம x1 கண்டுபிடிக்கிறோம். அப்படி x1 கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா டெல்டா 1 பை டெல்டா தானே. சேம் x2 ஆர் செகண்ட் வேரியபிள் y இஸ் ஈக்குவல் டு டெல்டா 2 பை டெல்டா. எல்லா இதுலேயுமே டினாமினேட்டர் டெல்டா வர்றதுனால டெல்டா வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும். டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா நமக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா டெல்டாவோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கோங்க. நம்ம x1 கண்டுபிடிக்கும் போது இன்ஃபினிட்டி தான் வரும். டெல்டா 1/0 என்ன வரும்? இன்ஃபினிட்டி வந்துடும். ஸோ அப்போ டெல்டாவோட வேல்யூ மஸ்ட் நாட் பி 0. டெல்டாவோட வேல்யூ 0வாக இருக்கக்கூடாது. 0வாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் இட் ஹேஸ் நோ சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ டெல்டாவோட வேல்யூ இப்போ நமக்கு 17 நாட் இஸ் ஈக்குவல் டு 0 தான் வருது. டெல்டா 1ங்கும்போது என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு காலம், கிராமர்ஸ் ரூல்னாலே காலம் தானே. ஃபஸ்ட்டு காலமை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காலமை என்னவா ரீப்ளேஸ் பண்ணுவோம்? -16 7. ஃபஸ்ட்டு காலம் ரீப்ளேஸ் பண்ணிட்டோமா? செகண்ட் காலம் அப்படி எழுதிக்குவோம். -2 3. பாருங்கள், ஃபஸ்ட்டு காலமை நான் ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு காலமுக்கு பதிலாக. ஸோ -16 7. செகண்ட் காலமை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போது மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 16 3 48 வருமா? ஸோ -48 minus 7 2s are 14 -14 which is equal to -48 minus plus ஆகிடும் plus 14 which is equal to -34. இதான் டெல்டா 1ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு டெல்டா 2. டெல்டா 2 நான் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு காலம் அப்படி எழுதுவோம் 5 1ன்னு. செகண்ட் காலம் ரீப்ளேஸ் பண்ணுவோம். செகண்ட் காலம் ரீப்ளேஸ் பண்ணால் -16 7 which is equal to 5 7s are 35 -16 is equal to 35 plus 16 is equal to 51. ஸோ டெல்டா 2வும் கண்டுபிடிச்சிட்டோம். டெல்டா 1 டெல்டா 2 கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு சொல்யூஷன் தான் எக்ஸும் ஒய்யும். ஸோ டெல்டா 3லாம் நமக்கு வராது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? டெல்டா 1ஓட வேல்யூ -34. 34 பை டெல்டாவோட வேல்யூ 17 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? -2 வரும். 1 17 17 2 17s are 34. ஸோ -2. Next y, second variable y is equal to delta 2 by delta is equal to delta 2 by delta. Delta 2 ஓட வேல்யூ 51 by delta ஓட வேல்யூ 17. ஸோ 51 by 17 நமக்கு என்ன வரும்? 3 வரும். 3 17s are 51. ஸோ 3. Hence the solution of the given equations are x is equal to -2 and y is equal to 3. ஸோ இப்படி தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? சொல்யூஷன் வந்து கண்டுபிடிப்போம். See செகண்ட் சப்டிவிஷன்லேயே 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் என்ன இருக்குது? 2
வேரியபிள்ஸ் இருக்குது, 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் தான். மேக்ஸிமம் வந்து இந்த கிராமர்ஸ் ரூல் எப்போதுமே இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு தான் நாம் இதை அப்ளை பண்ண முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் 2x2, 3x3, நம்பர் ஆஃப் ரோ அண்ட் நம்பர் ஆஃப் காலம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கிராமர்ஸ் ரூலை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 2 வேரியபிள் இருக்குது, 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக 2x2 மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். இட்ஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் மட்டும் டினாமினேட்டரில் இருக்குது, ஒய் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ அப்போ நான் 1/xஐ ஏன்னு எடுத்துக்கிட்டுமா, லெட் 1/x இஸ் ஈக்குவல் டு ஏ. 1/xஐ ஏன்னு எடுத்துக்கிறேன், ஒய் வந்து நார்மலாக தான் இருக்குங்கிறனால அதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஏ இருக்கும்போது பி போடலாம் அப்படின்றதுனால 1/xஐ ஏன்னு எடுத்துகிட்டு ஒய்யை நான் பின்னு எடுக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி ஆயிடும், 3a + 2b இஸ் ஈக்குவல் டு 12 ஆகிடும். அண்ட் 2a + 3b இஸ் ஈக்குவல் டு 13 ஆயிரும். ஸோ நமக்கு கிவன் ஈக்குவேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதிலேருந்து டெல்டாஸ் ஈக்குவல் டு என்ன, டெல்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் 3, 2, செகண்ட் ஈக்குவேஷனில் 2, 3. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் டெல்டா. 3 3s are 9 minus 2 2s are 4 is equal to 5. டெல்டா வேல்யூ நாட் இஸ் ஈக்குவல் டு 0 தான் வருது. ஸோ இதோட சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டெல்டா 1 கண்டுபிடிக்கலாமா, டெல்டா 1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1ங்கிறது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காலமை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 4 through 2ங்கிற இந்த வேல்யூக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 12 13 போடுவோம். ஃபஸ்ட்டு காலமில் 12 13, செகண்ட் காலமை அப்படி எழுதிக்கலாம், 2 3ன்னு எழுதிக்கலாம். ஏன் இப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டெல்டா 1ங்கும்போது காலம் 1ஐ ரீப்ளேஸ் பண்ணுவோம், டெல்டா 2னா காலம் 2ஐ ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும், 12 3s are 36 minus 13 2s are 26 which is equal to 10. டெல்டா 1ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு டெல்டா 2, டெல்டா 2 இஸ் ஈக்குவல் டு டெல்டா 2னா ஃபஸ்ட்டு காலம் அப்படி எழுதுகிறோம் 3 2, செகண்ட் காலம் வந்து 12 13 செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுகிறோம். செகண்ட் காலம் அதில் இருக்கிறத எழுதாமல் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 12 13 எழுதுகிறோம். ஸோ இப்போது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும், 39 minus 24, ஸோ 15. ஸோ டெல்டா 1 வேல்யூ கிடைக்குது, டெல்டா 2 வேல்யூ கிடைக்குதா. இப்போ நெக்ஸ்ட்டு நாம் இதில் இருக்க வேரியபிள் கண்டுபிடிக்கணும். ஏ அண்ட் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அந்த நாம் கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஏயும் பியும் தான் வேரியபிள்ஸ். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1ங்கிறது 10 பை டெல்டாங்கிறது 5. டெல்டா 1ங்கிறது 10, டெல்டாங்கிறது 5. 10 by 5 is equal to 2. இப்போது நமக்கு என்ன கிடைக்கிது, a is equal to 2ன்னு கிடைக்கிது. நமக்கு தேவை எக்ஸும் ஒய்யும் தான். ஸோ ஏயை நாம் எப்படி எடுத்திருக்கோம், 1/x is equal to 2ன்னு வருது. ஸோ x is equal to என்ன வரும், 1/2 வரும். இது ஒரு சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சொல்யூஷன், b is equal to டெல்டா 2 by டெல்டா. டெல்டா 2 என்ன, டெல்டா 2ஓட வேல்யூ 15. ஸோ 15 by 5 is equal to 3. therefore நமக்கு என்ன கிடைக்கிது, b is equal to 3ன்னு கிடைக்கிது. bயை தான் நம்ம yன்னு எடுத்திருக்கோம். therefore y is equal to 3. பாருங்கள், bயை தான் நம்ம yன்னு எடுத்திருக்கோம், y is equal to bன்னு எடுத்திருக்கோமா. ஸோ b is equal to 3னா y is equal to 3 தான். ஸோ நமக்கு x y கண்டுபிடிச்சிட்டோமா. hence the solution of the given equations are x is equal to 1/2 and y is equal to 3. நமக்கு இங்கே ஏயும் பியும் கிடைக்கும். நமக்கு தேவை எக்ஸும் ஒய்யும் தானே. ஸோ 1/x நம்ம எடுத்துருக்கிறதுலேருந்து எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ட் சப்டிவிஷன், கிவன் 3 ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கோம். இங்கே ஈக்குவேஷன்ஸும் 3 இருக்குது, வேரியபிள்ஸும் 3 இருக்குது. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். 3x3ங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தானே. ஸோ இப்போ பாருங்கள், இதிலேருந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எழுதுவோமா. ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 3 3 -1. செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் 2 -1 2. தேர்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் 4 3 2. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதோட டிட்டர்மினன்ட் தான் டெல்டா. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு
determinant of 3 3 minus 1 2 minus 1 2 4 3 2 இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படின்னா as usual நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரோவே எடுத்துக்கிறேன் 3 இன்ட்டு இதோட மைனர் மேட்ரிக்ஸ் என்ன இந்த ரோ அண்ட் காலம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா -1 2 3 2 -3 நம்ம எப்போதுமே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தான் போடுவோம் ஸோ செகண்ட் எலமெண்ட் இருக்கிற ரோ அண்ட் காலம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 2 2 4 2 வரும் 2 2 4 2 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் -1 இன்ட்டு இந்த ரோ அண்ட் இந்த காலம் போயிட்டுனா 2 -1 4 3 which is equal to 3 into 1 2 is 2 -2 -3 2s are 6 next -3 into 4 -8 plus -1 into 2 3s are 6 -4 so plus 4 ஆயிடும் which is equal to 3 into -8 -3 into -4 plus -1 into 10 is equal to நமக்கு என்ன கிடைக்கும் 8 3 into -8 value 8 3s are 24 வருமா so -24 plus 4 3s are 12 minus 110 is 10 ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன 12 minus 10 2 -24 plus 2 -22 then டெல்டாவோட வேல்யூ இது நமக்கு நாட் இஸ் ஈக்குவல் டு 0 தான் வருது ஸோ நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு டெல்டா 1 கண்டுபிடிக்கணும் டெல்டா 1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1நாலே நம்ம ஃபஸ்ட்டு காலமை ரீப்ளேஸ் பண்ணணும் என்ன எலமெண்ட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு காலமை இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது 11 9 25 ஸோ ஃபஸ்ட்டு காலம் நமக்கு என்ன வரும் 11 9 25 ஃபஸ்ட்டு காலம் ரீப்ளேஸ் பண்ணிட்டோமா செகண்ட் காலம் தேர்ட் காலம் அப்படி எழுதிக்குவோம் 3 -1 3 -1 2 2 ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட் ரோவே எடுத்துக்கிறேன் 11 இந்த 11ஓட மைனர் மேட்ரிக்ஸ் ரோ அண்ட் காலம் போயிட்டுனா -1 2 3 2 -3 இன்ட்டு இந்த 3ஓட ரோ அண்ட் காலம் போயிட்டுனா 9 2 25 2 ப்ளஸ் -1 இன்ட்டு இந்த -1ஓட ரோ அண்ட் காலம் போயிட்டுனா 9 -1 25 3 ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் which is equal to 11 into -2 1 2 is 2 -3 2s are 6 -3 into 9 2s are 18 minus 25 to 15 -1 into 9 3s are 27 minus 25 so plus 25 ஆயிடும் which is equal to 11 into -8 -3 into 18 minus 15 நமக்கு வேல்யூ என்ன வரும் 18 minus 50 வேல்யூ 32 ஸோ -32 எழுதிக்கலாமா ஸோ -32 -1 into 27 plus 25 வேல்யூ 52 which is equal to -88 minus plus ஆயிடுமா 32 3 96 minus 52 so -88 plus 96 minus 52 -88 plus 96 என்ன வரும் 8 வரும் 8 so 8 minus 52 ஓட வேல்யூ -44 ஸோ இதுதான் டெல்டா 2 ஓட வேல்யூ டெல்டா 2 ஓட வேல்யூ -44 சரி டெல்டா 1 தானே கண்டுபிடிச்சிருக்கோம் டெல்டா 1ஓட வேல்யூ -44 டெல்டா 2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் டெல்டா 2னா ஃபஸ்ட்டு காலம் அப்படியே எழுதுவோம் ஃபஸ்ட்டு காலம் என்ன இருக்குது 3 2 4 ஃபஸ்ட்டு காலம் அப்படியே எழுதுவோம் 3 2 4 செகண்ட் காலம்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவோமா 11 9 25
தேர்ட் காலம் அப்படியே எழுதுவோம். என்ன இருக்குது? -1 2 2. ஸோ ஃபஸ்ட்டு இதோட மைனர் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம், இதோட டிடர்மினன்ட் வேல்யூ பார்க்கலாம். டெல்டா 2ஓட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 3 எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட் ரோவே எடுத்துக்கிறேன். இதோட மைனர் மேட்ரிக்ஸ் 9 2 25 2 -11. இது இருக்க ரோ அண்ட் காலம் போச்சுன்னா 2 2 4 2 2 2 4 2 ப்ளஸ் -1 இன்ட்டு இதோட ரோ அண்ட் காலம் போச்சுன்னா 2 9 4 25 which is equal to 3 into 9 2s are 18 minus 50 minus 11 into 4 minus 8 minus 1 into 50 minus 36 which is equal to 3 into minus 32 minus 11 into minus 4 minus 1 into 50 minus 36 value 14. So is equal to minus 96 plus 44 minus 14. So minus 96 plus 44 minus 14. 44 minus 14 value என்ன? 44 minus 14 value 30. Minus 96 plus 30 minus 66. இதுதான் டெல்டா 2ஓட வேல்யூ. டெல்டா 2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் டெல்டா 3ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். டெல்டா 3 இஸ் ஈக்குவல் டு டெல்டா 3 எழுதும்போது ஃபஸ்ட்டு காலம் அப்படி எழுதுவோம் 3 2 4. செகண்ட் காலமும் அதே தான் எழுதுவோம் 3 -1 3. தேர்ட் காலம் மட்டும் என்ன பண்ணுவோம்? ரீப்ளேஸ் பண்ணுவோம் 11 9 25. தேர்ட் காலம் மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். டெல்டா 3 கண்டுபிடிக்கும் போது தேர்ட் காலம் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எலமெண்ட்டை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். இப்போ இதோட டிடர்மினன்ட் வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ரோவை எடுத்துக்கிறேன், 3 எடுக்கிறேன். இதோட மைனர் மேட்ரிக்ஸ் -1 9 3 5 25 -3 இன்ட்டு இதோட மைனர் மேட்ரிக்ஸ் இந்த ரோ இந்த காலம் போச்சுன்னா 2 9 4 25 ப்ளஸ் 11 இன்ட்டு இந்த ரோ இன் காலம் போச்சுன்னா 2 -1 4 3 which is equal to 3 into -25 -27 minus 3 into 50 minus 36 plus 11 into 6 minus 4 வந்து plus 4 ஆயிடும். So which is equal to நமக்கு என்ன கிடைக்கும்? 3 into minus 52 minus 3 into 14 plus 11 into 10 which is equal to 52 3 multiple பண்ணால் minus 156 minus 14 3s are 42 plus 110 is equal to இதோட வேல்யூ minus 88. So therefore delta 3 is equal to நமக்கு என்ன கிடைக்குது? minus 88 கிடைக்குது. ஸோ நாம் இங்கே என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்? டெல்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டெல்டா 1 கண்டுபிடிச்சாச்சு. டெல்டா 2 அண்ட் டெல்டா 3 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதோட ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா 1 வேல்யூ -44, delta value 22 which is equal to 122 22 222 44, so -2. Next y is equal to delta 2 by delta is equal to delta 2 oda value -66 by 22 which is equal to cancel panna 3 -3. Next z is equal to delta 3 by delta is equal to delta 3 value -88. So -88 by 22 cancel panna 4 is equal to -4. Hence
the solution of the given equations are sorry இதோட வேல்யூ -22 டெல்டாவோட வேல்யூ -22 ஸோ அப்போ நமக்கு எல்லா இதுலேயுமே மைனஸும் சேர்ந்து கேன்சல் ஆகிடும் ஸோ 2 3 4 இதா +2 +3 +4 தான் வரும் hence the solution of the given equations are x is equal to 2 y is equal to 3 and z is equal to 4. In the fourth subdivision இதே மாதிரி 3 equations கொடுத்துருக்காங்க 3 variables இருக்குது ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் தான் ஃபஸ்ட் அந்த given மேட்ரிக்ஸை சாரி given equation ஒரு ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம் ஃபஸ்ட் என்ன இருக்குது 3/x -4/y -2/z is equal to 1 -1 is equal to 0 இருக்கா ஸோ is equal to 1 எழுதிக்கலாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி 1/x + 2/y + 1/z is equal to 2 எழுதிக்கலாம் தேர்ட் ஈக்குவேஷனை 2/x -5/y -4/z is equal to +1 ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா -1 எழுதிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு 1/x லெட் 1/xஐ ஏன்னு எடுத்துக்கிறேன் 1/yஐ பின்னு எடுத்துக்குவோம் 1/zஐ சின்னு எடுத்துக்குவோம் ஏன் இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு அப்போ வந்து இந்த ஃப்ராக்ஷன் இல்லாமல் ஒரு ஈக்குவேஷனாக கிடைக்கும் ஸோ let us take 1/x is equal to a 1/y is equal to b 1/z is equal to c ஸோ இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா அப்போ கிவன் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி ஆகிடும் 3a -4b -2c is equal to 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆகிடுமா செகண்ட் ஈக்குவேஷன் a 1aவை ஏன்னு எழுதிக்கலாமா +2b + c is equal to 2 செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகிடும் 2a -5b -4c is equal to -1 ஸோ அப்போ இதிலேருந்து டெல்டா என்னங்கிறது எழுதிக்கலாமா இப்போ நமக்கு ஈக்குவேஷனை இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ இதிலேருந்து டெல்டாஸ் ஈக்குவல் டு நம்ம எழுதிக்கலாம் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட டிடர்மினண்ட் தான் டெல்டா டெல்டா இஸ் ஈக்குவல் டு டிடர்மினண்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்ன ஃபஸ்ட் ரோ 3 -4 -2 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 2 1 தேர்ட் ஈக்குவேஷனில் உள்ள கோஎஃபிஷியன்ட் 2 -5 -4 இதோட டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம் 3x3 மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால ஃபஸ்ட் ரோ ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் ரோ எடுத்தால் எனக்கு என்ன வரும் ஃபஸ்ட்டு 3 இதோட மைனர் மேட்ரிக்ஸ் ரோ அண்ட் காலம் ரிமூவ் ஆச்சுன்னா 2 1 -5 -4 மைனஸ் ஆஃப் -4 -4ஓட ரோ அண்ட் காலம் ரிமூவ் ஆச்சுன்னா 1 1 2 -4 1 1 2 -4 ப்ளஸ் -2 இன்ட்டு இது இருக்கிற ரோ அண்ட் காலம் ரிமூவ் ஆச்சுன்னா 1 2 2 -5 1 2 2 -5 which is equal to 3 into -8 -5 ஸோ +5 ஆகிடுமா மைனஸ் ஆயிரும் 4 into -4 -2 -2 into -5 -4 which is equal to 3 into -3 plus 4 into -6 -2 into -9 ஸோ இதோட வேல்யூ என்ன வரும் நமக்கு -9 -24 plus 18 is equal to நமக்கு என்ன கிடைக்கும் -24 -19 9 plus 18 வேல்யூ -15 ஸோ நமக்கு டெல்டாவோட வேல்யூ கிடச்சிச்சு -15 நெக்ஸ்ட் டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 கண்டுபிடிக்கணும் டெல்டா 1 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் டெல்டா 1 is equal to ஃபஸ்ட்டு காலம் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம் அது எதோட டிடர்மினன்ட் ஃபஸ்ட்டு காலமை ரீப்ளேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு காலமை ரீப்ளேஸ் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கா இந்த எலமெண்ட்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும் 1 2 -1 ஸோ ஃபஸ்ட்டு காலம் 1 2 -1 இதான் ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் இருக்கிறத அப்படியே எழுதிடுவோம் செகண்ட் காலம் -4 2 -5 -2 1 -4 டெல்டா 1ங்கிறதுனால ஃபஸ்ட்டு காலம் மட்டும் ரிப்ளேஸ் பண்ணேன்
which is equal to என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கிறேன் 1 இதோட மைனர் மேட்ரிக்ஸ் இந்த ரோ அண்ட் காலம் போயிட்டுனா 2 1 minus 5 minus 4 minus minus 4 இந்த ரோ அண்ட் இந்த காலம் போயிட்டுனா 2 1 minus 1 minus 4 2 1 minus 1 minus 4 plus minus 2 into the row in the column போயிடுச்சுனா 2 2 minus 1 minus 5 2 2 minus 1 minus 5 which is equal to 1 into 4 2s are 8 minus 8 minus minus 5 so plus 5 ஆயிடுமா minus minus plus 4 into minus 8 minus minus 1 so plus 1 ஆயிடும் next plus into minus 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 2 into 5 2s are 10 minus 10 minus 2 so minus of minus 2 plus 2 ஆயிடும் which is equal to 1 into minus 3 plus 4 into minus 80 minus 2 into minus 8 which is equal to sorry 4 2s are minus 8 தானே ஸோ இங்கே minus 7 வரும் so minus 3 minus 7 4s are 28 plus 16 is equal to minus 31 plus 16 is equal to minus 15 minus 15 வருதா therefore delta 1 is equal to minus 15 delta 1 வேல்யூ கிடச்சிச்சா நெக்ஸ்ட்டு delta 2 கண்டுபிடிக்க போகிறோம் delta 2 வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் delta 2 is equal to first column அப்படி எழுதிக்குவோம் 3 1 2 second column replace பண்ணுவோம் என்ன வேல்யூ வச்சு replace பண்ணுவோம் 1 2 minus 1 வச்சு replace பண்ணுவோம் third column அப்படி எழுதுகிறோம் minus 2 1 minus 4 which is equal to இதோட determinant value நம்ம கண்டுபிடிக்கணும் determinant value அப்படின்னா first ரோவை எடுத்துக்கலாமா 3 into இது இருக்கிற மைனர் மேட்ரிக்ஸ் இந்த ரோ அண்ட் இந்த காலம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 2 1 minus 1 minus 4 minus 1 இதோட ரோ அண்ட் காலம் ரிமூவ் ஆயிட்டுனா 1 1 2 minus 4 1 1 2 minus 4 plus minus 2 into இந்த ரோ அண்ட் இந்த காலம் போயிட்டுனா 1 2 2 minus 1 1 2 2 minus 1 is equal to 3 into minus 8 minus minus 1 plus 1 ஆயிடுமா minus 1 into minus 4 minus 2 minus 2 into minus 1 minus 4 is equal to 3 into minus 7 minus 1 into minus 6 minus 2 into minus 5 is equal to minus 21 minus minus plus 6 minus plus 6 minus minus plus 5 2s are 10 so minus 21 plus 16 or minus 21 plus 16 is equal to minus 5 therefore delta 2 is equal to minus 5 next delta 3 find delta 3 delta 3 is equal to determinant of first column அப்படியே எழுதிக்குவோம் 3 1 2 second column அப்படியே எழுதிக்குவோம் minus 4 2 minus 5 third column என்ன பண்ணுறோன்னா replace பண்ணி எழுதணும் is equal to right hand side இருக்க element வச்சு replace பண்ணி எழுதணும் 1 2 minus 1 is equal to என்ன பண்ணுவோம் first row எடுத்துக்கலாமா 3 இதோட minor matrix 2 2 minus 5 minus 1 minus of 4 minus 4 into இது இருக்க ரோ அண்ட் காலம் போச்சுன்னா 1 2 2 minus 1 1 2 2 minus 1 plus 1 into இதோட ரோ அண்ட் காலம் போச்சுன்னா 1 2 2 minus 5 1 2 2 minus 5 is equal to 3 into minus 2 minus of minus 10 plus 10 ஆயிடும் minus minus plus 4 minus 1 minus 4 plus 1 into minus 5 minus 4 is equal to 3 into 8 plus 4 into minus 5
plus 1 into minus 9. 24 minus 20 minus 9. 24 minus 24, 4 minus 9 is equal to minus 5. Therefore, delta 3 is equal to minus 5. So, நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்? delta 1, delta 2, delta 3 and delta. delta வந்து not is equal to 0 தான். ஸோ இதற்கு வந்து கண்டிப்பாக சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமா? இதில் இருக்க வேல்யூ என்னெல்லாம் இருக்குது? ஏ பிசி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு XYZ கண்டுபிடிக்கணும். ஏங்கிறதான ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு delta 1 by delta is equal to delta 1 value minus 15 by delta value minus 15 is equal to 1. So A is equal to 1 நமக்கு கிடைச்சிருக்கு. Next B is equal to delta 2 by delta. Delta 2 value என்ன? minus 5. So minus 5 by delta value minus 15. So minus minus cancel ஆயிரும், 1 by 3 ஆயிரும். So plus 1 by 3. B ஓட value plus 1 by 3. C is equal to delta 3 by delta. So delta 3 value minus 5 by minus 15. Minus minus cancel பண்ண இது 1 by 3 So C value நமக்கு என்ன தான் கிடைக்குது? 1 by 3 கிடைக்குது. A, B, C value கண்டுபிடிச்சிட்டோம். C value delta 3 by delta. delta 3 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? delta 3 minus 5. ஸோ minus 5 by minus 15 கேன்சல் பண்ணிட்டோன்னா 1 by 3 வந்துடும். C is equal to 1 by 3. ஸோ நமக்கு A, B, C 3 வேல்யூ இருக்குது. நமக்கு தேவையுள்ள வேல்யூ வந்து XYZ தான். நாம் A எப்படி எடுத்து நம்ம ஸ்டார்டிங்லேயே A எப்படி 1 by X தான் A, 1 by Y Bன்னு எடுத்திருக்கோம், 1 by Z Cன்னு எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு A, B, Cயோட வேல்யூ கிடச்சிச்சா? ஈக்குவேட் பண்ணால் XYZோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ A வேல்யூ 1. ஸோ A இஸ் ஈக்குவல் டு 1. A நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? 1 by X தான் நம்ம ஏன்னு எடுத்தோம். அப்போ 1 by X ஈக்குவல் டு 1. அப்போ X ஈக்குவல் டு 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு B இஸ் ஈக்குவல் டு 1 by 3. B இஸ் ஈக்குவல் டு 1 by 3. நம்ம 1 by Y தான் Bன்னு எடுத்துக்கோம். ஸோ 1 by Y இஸ் ஈக்குவல் டு 1 by 3. தேர்ஃபோர் Y இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எழுதிக்கலாமா? Y இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு C வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 1 by 3 கிடச்சிருக்கு. C is equal to 1 by 3 கிடச்சிருக்கா? நம்ம C எப்படி எடுத்திருக்கோம்? 1 by Zன்னு எடுத்திருக்கோமா? 1 by Z தான் Cன்னு எடுத்தோம். ஸோ 1 by Z is equal to 1 by 3. Therefore Z is equal to 3. ஸோ இப்போ நமக்கு XYZோட வேல்யூ கிடச்சிச்சா? X is equal to 1, Y is equal to 3 and Z is equal to 3, which are the solution of the given equation.